அத்தியாயம் 3. ஆர் மான்ஸ்டர்ஸ் பார்ன் ஆர் கிரியேட்டட்? சில கதவுகள் கவனிக்கப்படாதவரை, சில பாதைகள் கண்டுகொள்ளப்படாதவரை மட்டுமே நிதர்சனமாய் இருக்கிறது. அதை லேசாய் தொட்டுவிட்டாலோ இல்லை மிக மெல்லிய அளவு கவனத்தை அதில் திருப்பிவிட்டாலோ நிதர்சனம் என்னும் வளையம் உடைபட்டு மறுபுறத்திற்கேற்ப வளையத்தின் அளவு மாறுகிறது. ஒவ்வொரு கதவிலும் ஒரு கதை, ஒவ்வொரு கதையிலும் ஒரு அளவு என அளவுகள் மாறிக்கொண்டே போகிறதே தவிர அன்றின் பின் என்றுமே அது முந்தைய அளவிற்கு செல்வதே இல்லை. காலப்பயணமே செய்தாலும் தாங்கிச் செல்லும் மனம் பாரமாய்த்தானே இருக்கப் போகிறது. இதோ இந்த பாதாம் நிற ராட்சச கதவும் அப்படித்தான். இறுக மூடப்பட்டிருப்பதின் மறுபுறம் என்னவோ அறியாதவையில் பயம் எத்தனையோ அத்தனை ஆர்வமும் மெல்லிசாய் மேலோடுமாம். பளிரென மிளிர்ந்து தீண்டத் தூண்டாமல் மந்தமாய் மனதை பிசைந்திழுக்கிறதே. இது இருளுக்கே உண்டான கவர்ச்சி. இருள் இங்கு நிறமல்ல. முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி என்று விட்டு இவள் முகத்தையே ஆர்வமும் பரிவுமாய் பார்த்திருந்தவரின் பார்வையில் பரிவே பரிபூர்ணமாய் இருக்க ஏதோ ஒரு ஓரத்தில் இது இவளது அடியாளங்களினுள் அரளிகளை பரப்புகிறது. நடுங்கிய கைகளினுடைய அந்த கண்ணாடி தம்ளர் உடைபடும் அளவு இறுக பிடித்தபடி அதிலிருந்த நீரை பாதி தொண்டைக்குழியிலும் மீதியை நெஞ்சுக்குழியிலுமாய் சிதறவிட்டு கொண்டிருந்த மிளிராவின் பார்வை மட்டும் பாதி மீதி என்றிராமல் முழுவதுமாய் முன்னிருப்பவரிடம் மொய்த்து கொண்டிருந்தது, அதீத அலறல் சத்தங்களுடன். இவள் தண்ணீர் டம்ளரின் நீர் தட்டுப்பாட்டை மறந்து அதை உதட்டினிடையே வைத்து அழுத்தியபடி இவரையே பார்த்து நிற்க, அவரோ "தண்ணி காலிடா" என்று அவர் கைகளுக்குள் இருந்த டம்ளரை கைப்பற்றினார். அப்படித்தான் தெரியும். ஆனால் அவர் மிக மெல்லியதாய், அதாவது அவளும் அவரும் மட்டுமே உணரும் அளவில் வெடுக்கென பிடுங்கிவிட இதழ்களிலும் விரல்களிலும் ஏற்பட்ட மெல்லிய அதிர்வலைகள் அகத்தில் அரங்கேறும் ராட்சச அதிர்வுகளுக்கு வித்திடத் தன்னை அறியாமலே அவள் உள்ளம் புலியிடம் பிடிப்பட்ட மானாய் தற்காப்பு வழிகளை விறுவிறுவென வகுக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாதது போல் அவர்களது அடுத்தடுத்த நகர்வுகளில் அவள் மனம் மானிலிருந்து முயலானது. "என்னடா, மறுபடியும் அதே கெட்ட கனவா?" என்றவாறே அவள் அருகில் வந்தவர் அவள் கழுத்தையும் நெற்றியும் தன் புறங்கையால் ஒருமுறை தொட்டு பார்த்துவிட்டு மென்மையாய் அவள் முதுகை வருடி கொடுக்க விற்றென சில மின்சார அலைகள் பாய்வது போல் விரைத்து சில்லிட்டது அவளது முதுகுத்தண்டு. பயத்தில் அவள் தலை மெல்ல மெல்ல திக்கி திணறி அசைந்தது. ஆமாம் என்பதைப் போல. மனமோ இன்னும் இன்னும் அலறி அடித்து கொள்கிறது. இவருக்கு எப்படி தெரியும் என. ஏதோ உண்மையாகவே அவளுடன் வாழ்ந்தவர் போல் கேட்கிறாரே. இவள் இதை பற்றியெல்லாம் எவரிடம் பகிர்ந்ததே இல்லையே என. அவரது கை இப்பொழுது முதுகிலிருந்து மேலேறி அவள் பின்னந்தலைக்கு செல்கிறது. கூடவே "ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடலாம்" என்று ஆசையாய் புன்னகைத்து இவளிடம் மறுபடியும் அதே திக்கி திணறும் அதே மெல்லிய தலையாட்டல். அவர் இவள் அறையிலிருந்து வெளியேற இவள் சுவாசம் மீட்பு முயற்சியில் இறங்க ஒரு கணம் வாசலில் நின்றவர் இவள் புறம் திரும்பி அதை நிறுத்தினார். "சீக்கிரமா வாடா, உனக்காகத்தான் எல்லாரும் வெயிட்டிங்" என்று விட்டே நகர இவளுக்குள் ஏதோ உரைகிறது. அவர் அதை சொன்னப்போ ஒரு மாதிரி சிரித்தார் தானே? இல்லை, நிச்சயமாய் அவள் பார்த்தாள் அவரது கோணல் சிரிப்பை. என்ன செய்ய ஏது செய்ய என்று சிந்திக்கக்கூட தோன்றாமல் அதற்கு கூட தெம்பில்லாதவளாய் நின்றிருந்தவள் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள், தலையை கைகளால் பிடித்து கொண்டு. ஏதேதோ அவசிய அச்சங்கள் அவிழ்கிறது அவளுள். ஆனால் அதை புரிந்து கொள்ளவோ பிரித்தறியவோ தான் முடியவில்லை அவளால். இது எதிர்பாராத நேரத்தில் நடத்தப்படும் திடீர் தாக்குதலாயிற்றே. அதாவது சராசரிக்கு அப்பாற்பட்ட நிலை. இப்படி ஒன்று யாருக்காவது நடக்கலாம் என்று கூட எண்ணீராதவளின் தலையில் அல்லவா தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும் என அடிமனம் உதவிக்காக அடித்து கொள்ள, மறுபுறமோ அறியாத இளநிலையில் அபாயத்திற்கு அஞ்சி மௌனிக்கிறது. மிளிராவின் மனம் ஒரு நிலையில் நில்லாமல் தத்தளிக்க பிடித்து இழுத்தவளுக்கு ஒன்று மட்டும் நிச்சயம். அது எதுவாகினும் அவளது பாதுகாப்பே முதன்மையானது. தப்புவது எந்த அளவு அவசியமோ அதைவிட முக்கியம் தன்னை தற்காத்து கொள்வது. தொண்டைக்குழியில் பயத்தை பாதி விழுங்கி மீதி மறைத்தன எழுந்து ஃப்ரெஷ்ஷாகி வெளியேறினாள் மிளிரா. அந்த அகண்டு நீண்டு நின்ற சாப்பாட்டு மேஜையில் இந்த மூலையில் அமர்ந்திருந்தவளின் உள்ளுக்குள் இன்னும் அந்த மெல்லிய உதறல் மிச்சம் இருக்கத்தான் செய்தது. அதுவும் தொலைவில் அவளுக்கு நேர் எதிரே மேசையின் மறுபுறத்தில் அமர்ந்திருந்த மனிதரின் உயிர் உறிஞ்சும் பார்வையில் இவளுக்குள் இன்னும் பிறக்கிறது அச்சத்தை வெளிக்காட்டிடவே கூடாதெனும் ஒரு அடம். மேஜையின் வலப்பக்கம் அந்த பெண்மணி என அமர்ந்திருக்க, சவி பரிமாறிவிட்டு சென்றிருந்த உணவை மற்ற இருவரும் உண்ணத் துவங்கியிருக்க தன் முன்னிருந்த தட்டையே வெறித்திருந்தாள் இவள். எந்த நம்பிக்கையில் இவள் அதில் கை வைப்பாள்? இவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று தானும் எப்படி சாப்பிடுவது? அவளது தட்டில் மட்டும் வேறெதும் கலந்திருந்தால் என்ன செய்ய? இவளால் இனி சவியை நம்பவியலாது. ஆம், கனவில் வந்தது போலவே தான் சவி நிஜத்திலும் நடந்து கொண்டாள்.
ஏதோ பலகாலம் இவர்களுக்கு பணி செய்தவள் போலல்லவா பரிச்சயம் காட்டுகிறாள். அப்படியென்றால் அவளும் இவர்களுக்கு கூட்டுதானே? அதாவது இந்த வீட்டில் இவள் நம்புவதற்கென்றோ இவளுக்கு உதவுவதற்கென்றோ ஒரு ஜீவனும் இல்லை. ஏனோ இவர்களை தாண்டி இவ்வீட்டு வாசலை கடந்துவிட முடியாது என்ற உணர்வு முயற்சி செய்யும் முன்னரே மனதுக்குள் அபாயமணியாய் அடித்தது. இவள் இங்கு என்ன வலைகளில் பிணைந்திருக்க அதிலிருந்து இவளை பிரித்தெடுப்பது போல் ஒரு குரல். என்னடா சாப்பிடலையா என்றவரது கனத்து வரும் கரிசர குரல் மேஜைக்கு அப்புறம் இருந்து வந்தது. மெல்லிதாய் ஒரு திடுக்கிடலுடன் நிமிர்ந்தவள் மிதமாய் புன்னகைக்க முயற்சி செய்தபடி ஒரு துண்டு கரியை வாயிலிட்டாள். தன்னிச்சையை செயலாய். ரைட், பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பொறுமை பொறுமை என்று இவளுடனான பேச்சுவார்த்தையை மறுபடியும் வெட்டுகிறது மற்றொரு குரல். இப்போ உடம்பு எப்படிடா இருக்கு என்ற அப்பெண்மணியின் கரிசன குரல். ஒரு முழு நிமிடம் கடந்தும் இவளுக்கு ஒன்றும் புரிபடவில்லை. ஏன் இவளுக்கு உடம்புக்கு என்ன? சாதாரணமாகத்தானே இருக்கிறாள், திடீரென ஏன்? இது என்ன திட்டம்? ஒரு முழு நிமிடம் கடந்துமா இவளிடமிருந்து பதில் வராமல் போக இருவரது பார்வையும் தன்னையே துளைத்து கொண்டிருப்பதை உணர்ந்தவளோ மெல்ல கேட்டாள். ஏன்? எனக்கு என்ன, நல்லாத்தானே இருக்கேன் என்று. இதில் இருவரின் பார்வையும் ஒருவரை ஒருவர் அர்த்தமாய் பார்த்து கொள்ள இப்பொழுது அப்பா பேசினார், அம்மாவிடம் விழியாலே ஆறுதல் சொல்லிவிட்டு. ஆக்சிடெண்ட்டில் இருந்து நீ இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலையிலாடா, அதான் தலைவலி எப்படி இருக்குன்னு கேட்குறா என்கவும் இவளுக்கு முதலில் குழப்பமே. பிறகு இது என்ன புது பித்தலாட்டம் என்று தான் இருந்தது. இவளுக்கு திடீரென என்ன வந்தது? இதென்ன இவளுக்கே தெரியாத ஒரு புது ஆக்சிடெண்ட்? இதில் தலைவலி வேறாமே. ஏதோ புரிவது போல் இருக்க சட்டென ரூம்க்கு போகிறேன் என்று எழுந்து கொண்டது மட்டும்தான் தெரியும். திடீரென கால்கள் இரண்டும் சக்தி இழந்து தோய்ந்து தரையில் சரிந்தாள். சரியும் பொழுதே இதழ் கடையோரம் ஒரு ஏளன புன்னகை அவளை நினைத்து என்ன ஒரு முட்டாள்தனம் என. இவளுக்கு பின்னால் இருவர் குரல்களிலும் பதற்றங்கள் படுகிறது. அச்சோ மீரா, என்னாச்சுடா என்று அம்மா இவளிடம் விரைவதும் நான் டாக்டர் ஜெயனை வர சொல்கிறேன் என்று விட்டு டெலிஃபோனை நோக்கி செல்லும் அப்பாவின் கால் தடங்களும். டாக்டர் ஜெயன் இவர்களது குடும்ப மருத்துவர். அதாவது மிளிராவுக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்தே மருத்துவர் என்றாலே அவர்தான். இவர்களுக்கே முதல் வரிசையில். ஒருபுறம் இருந்து கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அடியோடு அடி புரண்டது. அவர் டாக்டர் ஜெயனை கூப்பிடப் போகிறாராமே, இவருக்கு எப்படி தெரியும்? அப்படியே இவருக்கு தெரிந்திருந்தாலும் எந்த நம்பிக்கையில் கூப்பிடப் போகிறார்? மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்றளவா அலறுகிறது இதற்கான பதில். அப்படி என்றால் டாக்டர் ஜெயன் கண்டுபிடிக்க மாட்டார் அல்லது இதை கண்டுகொள்ள மாட்டார் என்றளவா பொருள் வருகிறது. அவரும் இவர்களுடன் கூட்டா? இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் வடிந்து கரைந்தது காற்றோடு. மறுபுறம் ஏதோ ஒரு ஓரத்தில் சிறிதாய் ஒட்டி கொண்டு ஏங்குகிறது சிறு நப்பாசை. அவராது உதவிட மாட்டாராவென. எந்த நம்பிக்கையில் இந்த நம்பிக்கை என்று தெரியவில்லை. ஆனால் துளி கீற்றொளி கிடைத்தாலும் அத்திடீர் கருந்துளையிலிருந்து தப்பிவிடுவோம் என்ற நப்பாசை. டாக்டர் ஜெயன் வந்தபொழுது இவள் படுக்கையில் சாய்வாய் அமர்ந்திருந்தாள். அவர் உள்ளே வந்தவர் சிறு விழி பார்வையாலே அம்மா அப்பாவை வெளியில் காத்திருக்கும்படி சொல்ல அவர்களும் தலையசைத்து சென்றதில் மீதி நம்பிக்கையும் அற்றுப்போனது. கைகளை மட்டும் குறுக்காய் கட்டிக்கொண்டு ஏதோ வேடிக்கை பார்ப்பவளைப் போல கால்களை நீட்டி சாய்ந்து அமர்ந்திருந்தவளிடம் வந்தவர், தலைவலி இருக்கிறதா, மறுபடியும் கனவுகள் வருகிறதா, மூச்சு பிரச்சனை உள்ளதா போன்ற சில கேள்விகளை வரிசையாய் கேட்க எந்தவித எதிர்த்தலும் இன்றி பொறுமையாய் பதிலளித்தாள் மிளிரா. கேட்டவர் எழுந்து கொள்ள இப்பொழுதாகிறது இவளது முறை. டாக்டர் ஜெயன்? எஸ் மிஸ் மிளிரா என்று கேள்வியாய் புருவம் உயர்த்தியவரிடம் உடலின் பழைய உதறல்கள் யாதும் இன்றி வெகு சாதாரணமாய் வந்து விழுந்தது இவளது கேள்வி. ரெக்கவர் ஆகிட்டேன்னு சொன்னீங்களே, நான் எதில் இருந்து ரெக்கவர் ஆகினேன்னு சொல்லலையே என்று சிறு ஏழன இதழ் வளைவுடன் கேட்டவளின் முகத்தையே சிறு கணங்கள் சந்தேகமாய் உற்று நோக்கியவர் பிறகு கோமால இருந்து என்று இவள் தலையில் ஒரு புதுவித இடியொன்றை இறக்கினார். சற்றும் சலனமற்ற பார்வையில் அவளது குரல் மறுபடியும் வந்தது. எத்தனை மாசமா என்று. எங்கு வரை செல்கிறது என்றுதான் பார்ப்போமே என்ற மனநிலையோ அது முழுதாய் தகர்ந்தது அடுத்து அவர் உரைத்த வருட கணக்கில். இம்முறை அவளால் நிச்சலனமாய் நடிக்க இயலவில்லை. குரல் லேசாய் பிசிறு தட்டுவது போல் பேசும் முன்பே தொண்டை குழியில் உணர்ந்தவளைப் போல லேசாய் கனைத்து கொண்டு கடைசியாய் கேள்வியை கேட்டாள். வெளியில் இருக்கிறவங்க யாரு என. இவளையே வெறித்து பார்த்தவர் புருவங்கள் சுருக்கி தனது சந்தேகத்தை வெளிப்படையாகவே காட்டியபடி உங்கள் அப்பா அம்மா என்றதும் கடைசி தோட்டாவையும் தாங்கிய அயற்சி அவளிடம். பதிலென எதுவுமின்றி அவள் மௌனியாகிவிட அவரோ மிஸ் மிளிரா என்றொரு அமைதி குரலில் அறிவித்தவர், ஃபிசிக்கலா யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ் என்று விட்டு ஒரு கணம் அவளையே வார்த்தைகளில் அடைபடாத பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு அகன்றார். என்ன சொல்ல வருகிறார் இவர்? எதற்கு நடுவில் இந்த பாஸ்? மனதளவில் உனக்கு பிரச்சனை இருக்கிறது என்கிறாரா? அதைவிட முக்கியமாய் இதென்ன புது கதை, கோமா கதை?
அப்போ இவள் இத்தனை வருடம் வாழ்ந்த வாழ்க்கையே பொய்யாக்குகிறார்களா? ஏன்? எது இவளால் இதை நிரூபிக்க முடியாது என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது இவர்களுக்கு? சற்று நிதானித்தாள். மெல்ல உரைத்தது, நிரூபிப்பது இவள் விடயத்தில் சுலபமில்லையென. ஏனெனில் இத்தனை வருடத்தில் அவள் அந்த வீட்டை, காம்பவுண்டை தாண்டிய நிகழ்வுகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவளும் எங்கும் சென்றதில்லை, அங்கும் எவரும் வந்ததில்லை. சொல்லிக்கொள்ளும் அளவு நண்பர்கள் என எவரும் இல்லை. இவளது பணிக்கும் இவள் போய்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் யாதுமில்லாமல் போக அவள் வீட்டை விட்டு அகலவே இல்லை. வேலை சம்பந்தப்பட்டவர்களும் இவளை தேடி நேரடியாய் தொடர்பு கொள்ளப் போவதும் இல்லை. அதற்கான வழியையும் இவள் விட்டு வைத்திருக்கவில்லை. ஆம், வேறு பெயரில் இவள் செய்து கொடுத்து கொண்டிருந்த புக் ராப்பர் டிசைன்களுக்கு இவளது புனைப்பெயரை தவிர்த்து வேறெந்த நிஜ அடையாளங்களுடன் இவள் பிணைக்காமல் வைத்திருந்தது இவளுக்கே இப்படி வந்து முடியுமென அவள் நினைத்தா பார்த்தாள். மனம் சட்டென வேறு புறம் சிந்தித்தது. இவர்களது இத்தனை அடித்தளங்களுக்கும் அடிப்படை எது? இவளிடமிருந்து எதை பெற இது? இந்த வீட்டை தவிர்த்து வேறென்ன இருக்கிறது இவளிடம்? ஒருவேளை இவ்வீட்டிற்குத்தான் இவ்வளவுமா? இல்லை, இது எதையும் பெற இன்றி தரவா? இவளுக்கு எதிரி என எவரும் இல்லையே. சிந்தனை குமிழ்களில் அமிழ அமிழ மூச்சு திணறிவிடும் போலானது மிளிராவுக்கு. எங்கோ அந்த பெரிய பார்ட்டி ஹாலின் முன் வந்து நின்றது அப்பெரிய கார். விலை தெரியாதவர்க்கு கூட ஒரே பார்வையில் கணித்துவிடும் அளவு தன் உரிமையாளரின் வசதியை பறைசாற்றிக் கொண்டிருந்தது அவ்வாகனம். அதற்கு குறையாத மிடுக்குடன் அதிலிருந்து இறங்கினான் ஆதி. அவனுடன் அவன் மனைவி மினர்வாவும். சாவியை வாலேயிடம் கொடுத்தவன் மனைவியின் புறம் திரும்பி அழகாய் புன்னகைத்தான், தனது முழங்கையை அவள் புறம் நீட்டியபடி. அவனது பார்வையில் அத்தனை ரசனை, அத்தனை காதல் என பார்ப்பவரை கவர மினர்வா அவன் கையுடன் சிறு புன்னகையுடன் கைகோர்த்து கொண்டதும் இருவரும் உள்ளே நுழைந்தனர். கையில் கண்ணாடி கிளாஸில் நிரப்பப்பட்ட பானத்துடன் ஆங்காங்கே சிலர் நின்று பேசி கொண்டிருந்தனர். சிலர் அவர்களாய் வந்து பேசிவிட்டும் சென்றனர். இவர்களெல்லாம் ஆதியின் வழியில் தெரிந்தவர்கள், அவனை தொழில் முறையிலும் மற்ற வகையிலும் தெரிந்தவர்கள். அங்கு பல பிரபலங்கள் குழுமியிருந்தனர். ஆதி தொழில் முறையில் தெரிந்தவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தான். மினர்வா அவனது பார்வை வட்டத்தில் அதே இடத்தில் சற்று தள்ளி நின்றிருந்தாள். அவளுடன் அத்தனை நேரம் பேசிக்கொண்டிருந்த பெண்மணி யாரையோ கண்டதில் அங்கு சென்று விட கைகளுக்குள் பொதிந்து வைத்திருந்த கிளாஸில் விழுந்து நிலைத்திருந்த அவள் கவனம் சிதறியது. திடீரென இவளுக்கு வெகு அருகில் கேட்கும், அதுவும் இவளிடம் எதையோ கேட்கும் குரலில் நிமிர்ந்து பார்த்தாள். விரிய புன்னகைத்தபடி நின்றிருந்தான் அந்த இத்தாலிய நடிகன். அவளும் வந்ததிலிருந்து கவனித்து கொண்டுதான் இருந்தாள் அவனிடம் பேச அத்தனை பேரும் காட்டிய அளவு மிகுந்த ஆர்வத்தை. அவன் எப்பொழுதாவது நிகழ்வுகளில் கலந்து கொள்பவன் என்று கேள்விப்பட்டது நினைவுக்கு வருகிறது. மினர்வாவின் நகமெங்கிலும் பரவியது சிறு சில்லிடல். தானாய் வந்து பேசியவனை தவிர்க்காது மெல்லியதாய் புன்னகைத்தாள். சிற்ப சிரிப்பு உங்களது என்றவன் எடுத்ததும் இதைத்தான் சொல்ல வந்தேன் என்பது போல சொல்லிவிட அவனது வார்த்தைகளிலும் அவன் விழிகளிலும் ரசனையும் இதழ்களில் புன்னகையும் வழிய விழிச்சிரிப்பு சிரித்ததிலும் மனம் நெகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு எதிராய் உள்ளுக்குள் சில பூகம்பங்களுடன் குளிர் பரவியது. சமாளித்தவளாய் இவனிடம் மென்மையாய் முறுவலித்துவிட்டு திரும்பியவளை தான் விரிய புன்னகைத்து அருகிலிருந்தவர்களுக்கு பதிலளித்தபடியே பார்த்திருந்தான் ஆதி. அவ்வீடே மயான அமைதியில் மூழ்கியிருந்தது. ஆதியின் காலடி சத்தங்கள் மட்டும் அழுத்தமாய் காரிடாரில் பறந்து கொண்டிருந்தது. டார்லிங், எங்கே இருக்கே என்றவனது சிலீர் குரலில் கதவுக்கு பின் தன் இரு கரங்களாலும் வாயை பொத்திக்கொண்டு விசும்பல்களை விழுங்கிக் கொண்டிருந்த மினர்வாவினுள் குதிரைகளின் குழம்பு சத்தங்கள். இவள் இருக்கும் அறையை தாண்டி தேய்ந்த காலடி சத்தத்தில் மெல்ல இறுக்கம் தளர சுவரோடு சேர்ந்து தரையில் சரிந்தவளின் சப்தமும் ஒரே நொடியில் நின்றது படாரென திறக்கப்பட்ட கதவில். சுவரோடு சுவராய் சரிந்து அமர்ந்திருந்தவளின் முன் ஒரு காலை மட்டும் மடித்து மண்டியிட்டு அமர்ந்து இவளையே விரிந்த புன்னகையுடன் வெறித்திருந்தான் ஆதி. சிற்ப சிரிப்பு, இந்திய அழகு, ஹா என்றவனின் சிரிப்பொலி அவ்வறையின் மூலைகளை தொட்டு வந்து இவள் செவியில் இறங்கியது. தன் பின்னால் இருந்து ஒரு ரிவால்வரை உருவியவாறே, இப்போ நம்ம ரஷ்யன் ரூலட் விளையாடுவோமா என்றான் அதே அழகு புன்னகையுடன்.